மின்னல் வேகத்தில் நம் சூரிய குடும்பத்தை நோக்கி ஒரு மர்ம பொருள் வருகிறது. அது ஒரு சாதாரண விண்மீன் அல்ல, அது வெளிக்கோளத்திலிருந்து வந்த ஒரு அந்நிய நாகரிகத்தின் தூதராக இருக்கலாம். இது 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல நம்ம உலகை நோக்கி வருகிறது. இது வெறும் அறிவியல் புனைகதையா அல்லது நிஜமா? வாருங்கள், இந்த மர்மத்தின் முடிச்சை அவிழ்ப்போம். இந்த ஆப்ஜெக்டுக்கு அளவு விவரிக்க முடியல. இதோதான், இது சுமார் 4 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பாறை பந்தாக இருக்கலாம். இது எங்கிருந்து வந்தது? ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறது? இந்த கேள்விகள் தான் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளை தூங்க விடாமல் செய்தன. இது வெறும் பாறையா அல்லது வேறு ஏதேனுமா? 2025 ஜூலை 1ஆம் தேதி அமெரிக்காவின் ஆட்லாஸ் டெலிஸ்கோப் ஒரு விசித்திரமான பொருளை கண்டுபிடித்தது. இது நம் சூரிய குடும்பத்திற்கு வெளியிலிருந்து வந்தது. இதன் வேகம் மணிக்கு 800,000 கிலோமீட்டருக்கும் மேல். இந்த அதிவேக பயணம் விஞ்ஞானிகளை மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கலாம் என்ற ஐயம் பலரிடையே எழுந்தது. இந்த கண்டுபிடிப்பு வானியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. ஒரு விண்மீன் மண்டலத்திற்கு அப்பால் இருந்து இவ்வளவு வேகமாக ஒரு பொருள் வருவது என்பது அரிதிலும் அரிதான நிகழ்வு. இதன் பாதை, அதன் வேகம், அதன் மர்மமான தோற்றம் என அனைத்தும் ஒரு பெரிய புதிராகவே இருந்தன. இது வெறும் பாறையாக இருக்க வாய்ப்பில்லை என்று பலர் வாதிட்டனர். ஹார்வர்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானி இந்த ஆப்ஜெக்ட் பற்றி சொல்லும் போது, இது ஒரு நுண்ணறிவு கொண்ட ஏலியன் ப்ரோபாக இருக்கலாம் என்கிறார். ஏன்? இதன் பாதை மிகவும் சரியான கோணத்தில் வருகிறது. இது எந்த ஒளியையும் எதிரொலிக்கவில்லை. எந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசையும் இதை இழுக்கவில்லை. இது வல்லுநர்களை அலட்டிக் கொண்டு இருக்கிறது. அவர் மேலும் கூறுகையில், இது ஒன் ஐ உமுஆமுவா என்ற மர்ம பொருளைப் போலவே உள்ளது, ஆனால் இன்னும் விசித்திரமானது என்றார். ஓமுஆமுவாவும் ஒரு விண்மீன் மண்டலத்திற்கு அப்பால் இருந்து வந்தது. ஆனால் இந்த புதிய பொருள் அதைவிடவும் மர்மமாக இருந்தது. இதன் அசாதாரணமான பண்புகள் இது இயற்கையான ஒரு பொருள் அல்ல என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தின. நாகரிகத்தின் தொழில்நுட்பமாக இருக்கலாம் என்ற வாதம் வலுப்பெற்றது. இந்த கோட்பாடுகள் வெறும் கற்பனையா அல்லது இதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா? இந்த கேள்விகள் உலகெங்கிலும் உள்ள விண்வெளி ஆர்வலர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. ஒரு வேற்றுலக நாகரிகம் நம்மை தேடி வருகிறதா? இந்த எண்ணம் பலருக்கும் ஒருவித அச்சத்தையும் அதே சமயம் பெரும் ஆர்வத்தையும் தூண்டியது. நாசா மற்றும் ESI டெலிஸ்கோப்களும் இதை பின்தொடர்ந்தன. புதிய வீரா ரூபின் அப்சர்வேட்டரியும் கூட இந்த மர்ம பொருளை கண்காணிக்கத் தொடங்கியது. உலகெங்கிலும் உள்ள சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் அனைத்தும் இந்த ஒரு பொருளின் மீது குவிக்கப்பட்டன. அவர்கள் சொல்லும் பதில் என்னன்னா, இது ஒரு ஆள் இதுவரை கண்ட மிகவும் பழமையான இன்டர்ஸ்டெல்லர் விசிட்டர். பல வாரங்கள், பல மாதங்கள் இந்த மர்ம பொருளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். அதன் வேகம், அதன் பாதை, அதன் ஒளிர்வு என அனைத்தையும் நுணுக்கமாக பதிவு செய்தனர். ஒவ்வொரு தரவும் ஒரு புதிய தகவலை அளித்தது. இது ஒரு சாதாரண விண்மீன் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அது என்னவாக இருக்கும்? இந்த கேள்விக்கு விடை காண இரவு பகலாக உழைத்தனர். இந்த ஆய்வுகள் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்தின. இந்த பொருள் நம் சூரிய குடும்பத்திற்குள் நுழைவதற்கு முன்பே பல மில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் பயணித்திருக்க வேண்டும். இது ஒரு நீண்ட பயணத்தின் முடிவில் நம்மை வந்தடைந்த ஒரு தூதுவன் போல் இருந்தது. அதன் பழமையான தோற்றம் அதன் நீண்ட பயண கதையை சொன்னது. இதுவரை சஸ்பென்ஸ்ல வைத்த இந்த ஆப்ஜெக்டுக்கு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது 3I ஆட்லாஸ். இது ஒரு இன்டர்ஸ்டெல்லர் காமெட் தான். ஆனால் இதுவரை நாம் பார்த்தது போலல்ல. இது மற்ற கோள்களில் இருந்து வந்திருக்கும். அதற்கு வால், டெயில் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. சூரியனை சுற்றி பின்னர் வெளியே போகும். அப்படின்னா ஏலியன் கப்பல் இல்லை. ஆமா நண்பர்களே, பல ஆய்வுகளுக்கு பிறகு விஞ்ஞானிகள் இது ஒரு வால்மீன் என்பதை உறுதிப்படுத்தினர். ஆனால் இது ஒரு சாதாரண வால்மீன் அல்ல. இது நம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு வால்மீன். இது ஒரு அரிய நிகழ்வு. இது ஒரு வால்மீனாக இருந்தாலும் அதன் தனித்துவமான பண்புகள் அதை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆக்குகின்றன. இது ஒரு வால்மீன் என்றால் கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல். இது போன்ற வால்மீன்கள் பிரபஞ்சத்தின் தொலைதூர பகுதிகளை பற்றிய தகவல்களை நமக்கு வழங்க முடியும். இது ஒரு விசித்திரமான விண்மீன் நம்மை பார்க்க வந்தது. இது வேற்றுலக உயிரினங்களின் கப்பல் இல்லாவிட்டாலும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்க்கும் ஒரு திறவுகோலாக இது இருக்கும். இந்த 3I ஆட்லஸ் வால்மீன் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மர்மமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் இன்னும் அறியாத பல விஷயங்கள் விண்வெளியில் உள்ளன. இந்த வால்மீன் நம்மை போன்ற உயிரினங்கள் வேறு எங்காவது இருக்கிறார்களா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்புகிறது. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு காத்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை பற்றி மேலும் அறிய
நம் ஆர்வத்தை தூண்டுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் மனித குலத்தின் தேடலை தொடர ஒரு உந்து சக்தியாக அமைகின்றன. நாம் இன்னும் அறியாத பல மர்மங்கள் விண்வெளியில் மறைந்துள்ளன. இந்த வால்மீன் அந்த மர்மங்களை அவிழ்க்கும் ஒரு சிறிய படி மட்டுமே. இந்த மர்மமான வால்மீன் பற்றிய உங்கள் கருத்து என்ன? இது ஒரு வேற்றுலக கப்பலாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பிரபஞ்சத்தில் வேற்றுலக உயிரினங்கள் இருக்கிறார்களா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விண்வெளி மர்மங்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.